இதில் லாஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய ரியேஜன் RMGX சிக்மா ரியேஜன். ஏன்னா சிலபஸில் ஆர்கானிக் ரியேஜன், இன்ஆர்கானிக் ரியேஜன் அண்ட் ஆர்கானோமெட்டாலிக் ரியேஜன்ஸ்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டாக நம்ம கிரிக்னா ரியேஜன் அப்படிங்கிறது ஒரு டைப்பான ஆர்கானோமெட்டாலிக் ரியேஜன் தான். ரிமைனிங் இருக்கக்கூடிய ஆர்கானோமெட்டாலிக் ரியேஜன் நம்ம அந்த ஆர்கானோமெட்டாலிக் கெமிஸ்ட்ரி பார்த்தாச்சு. வில்கின்சன் கேட்டலிஸ்ட் அது எல்லாமே சொல்ல அந்த கேட்டலிஸ்ட் எல்லாம் அங்கே பார்த்தாச்சு. அதில் ரிமைனிங் இருந்த ஒரே ஒரு கேட்டலிஸ்ட் தான் அங்கே சிலபஸில் அது இல்லை. சரிங்களா? அப்போ இந்த ஆர்கானோமெட்டாலிக் காம்பவுண்ட் வந்து ஒரு டைப்பான கேட்டலிஸ்ட். நமக்கு இன்ஆர்கானிக் கேட்டலிஸ்ட், ஆர்கானிக் கேட்டலிஸ்ட், அதே மாதிரி ஆர்கானோமெட்டாலிக் கேட்டலிஸ்ட் 3 கேட்டகரியை நம்ம சிலபஸ்ன்னு கேட்டுருக்கோம். சரிங்களா? ஸோ லாஸ்ட் கேட்டகரி வந்து என்னது? இந்த ஆர்கானோமெட்டாலிக் கேட்டலிஸ்ட். சரி, இந்த ஆர்கானோமெட்டாலிக் கேட்டலிஸ்ட் எத்தனை டைப்பான பாண்ட் இருக்கு? இந்த RMGX இது என்ன டைப்பான பாண்ட்? இது என்ன டைப்பான பாண்ட்? நம்ம பர்சன்டேஜ் ஆஃப் பெஸ்ட் கேரக்டர் படிக்கிறோமா? ஒரு காம்பவுண்டில் பியூர் அயானிக்காக இருந்தாலும் சரி, பியூர் கோவலண்டாக இருந்தாலும் சரி, மிக்சிங்கை விட பியூராக இருக்கும்போது அதோடைய ஸ்ட்ரென்த் வந்து எப்பயுமே கம்மி நார்மலாக. இப்போ ஒரு காம்பவுண்டுக்கு அயானிக் கேரக்டர் மட்டும் இருக்குது. ஒரு காம்பவுண்டுக்கு எல்லா காம்பவுண்டும் அப்படி இருக்காது. பார்சியலி அயானிக், பார்சியலி கோவலண்ட் அப்படி தான் இருக்கும். ஏன்னா ஏதாவது ஒரு மிக்ஸ் ஆகி தான் இருக்கும். அதான் நம்ம CFT சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன். கரெக்டாக? எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் யார் சொல்கிறது? கிறிஸ்டல் ஃபீல்டு. பியூர்லி அயானிக் காம்பவுண்ட் இருக்குன்னு CFT சொல்லுது. ஒரு கிறிஸ்டல் ஃபீல்டில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறது CFT. பவுலிங்ஸ் படி பார்க்கும்போது ஒரு மெட்டலுக்கு லிகாண்ட் இருக்கக்கூடிய பாண்ட் வந்து கோவலண்ட் அப்படின்னு சொல்லுது. அதுக்கப்புறம் வரக்கூடிய லிகாண்ட் ஃபீல்டு எல்லாம் பார்சியலி அயானிக், பார்சியலி கோவலண்ட் அந்த காம்பவுண்ட் தான் இருக்குது. அதனால தான் அந்த மாதிரியான காம்பவுண்டான சிலிகேட்ஸ், அதே மாதிரி மெட்டல் வித் கார்பனைல் காம்பவுண்ட்ஸ் இதெல்லாமே ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கான ரீசன் பார்சியலி அயானிக்கும் பார்சியலி கோவலண்டாக இருக்கும். அந்த மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மெக்னீசியம் குளோரைட் நார்மலாக பார்க்கும்போது மெக்னீசியம் அல்கலி மெட்டல்ஸ், அல்கலி எர்த் மெட்டல்ஸ், ஹைட்ரஜன் வந்து நான் மெட்டல். கரெக்டாக இல்லையா? அப்போ இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ். இது இப்போ கம்ப்ளீட்லி ட்ரான்ஸ்ஃபராக கரெக்டாக. எப்படி சோடியம் குளோரைட் கம்ப்ளீட்லி அயானிக் சொல்கிறோம், ஆமாம் இல்லையா? அந்த மாதிரி இதெல்லாம் பாண்டுது. இது அயானிக் பாண்ட். அப்போ மெக்னீசியம் இந்த இடத்துல இருக்கக்கூடியது இது அயானிக் பாண்ட், இது என்னது? கோவலண்ட் பாண்ட். சரிங்களா? அப்போ 2 டைப்பான பாண்டுமே இருக்குது. அயானிக் பாண்ட் இருக்குது as well as கோவலண்ட் பாண்ட் இருக்குது. சரிங்களா? இதில் நிறைய டைப்பான ரியாக்ஷன்ஸ் எழுதலாம். சரிங்களா? நீங்கள் எத்தனை ரியாக்ஷன்ஸ் எழுதுனாலும் RMGX பொறுத்த வரைக்கும் இப்போ சப்போஸ் ஒரு வாட்டர் ஆட் பண்ணிங்கன்னு சொல்லுங்கள், H+ and OH-, இல்லை சார் ஆல்கஹால் எழுதலாம், OH, R- OH+, இல்லைன்னா அமீன் NH2H எழுதலாம், இல்லைன்னா அசிட்டிக் ஆசிட் CH3C+O OH, அப்படி இல்லைன்னா ஃபீனால். இந்த மாதிரி எவ்வளோ சிஸ்டம் வேணாலும் எழுதலாம். சரிங்களா? இதில் இந்த RMGX அப்படிங்கிறத 2 விதமாக ப்ளே பண்ணலாம். ஒன்று சில நேரத்தில் பேஸாகவும் ஆக்ட் பண்ணலாம், சில நேரத்தில் நியூக்ளியோஃபைலாகவும் ஆக்ட் பண்ணலாம். இந்த இடத்துல இது என்னவா ஆக்ட் பண்ணலாம் அப்படின்னா பேஸ் ஆக்ட் பண்ணும். சரிங்களா? பேஸுடைய வேலை என்னது? புரோட்டான்ஸ் எடுக்குது. எந்த புரோட்டான்ஸ் எடுக்கிறது? மோர் அசிடிக் புரோட்டான்ஸ் எங்கெல்லாம் இருக்கோ அதை தேடி கண்டுபிடிக்கிறது யாருடைய வேலை? இந்த ஜெரி-வின்டாஃப் மெத்தட் ஒன்று படிச்சிருக்கீங்களா? ஜெரி-வின்டாஃப் மெத்தட். நீங்கள் சிஎஸ்ஆர் யாரும் படிச்சுன்னா தெரிஞ்சுக்கணும். ஜெரி-வின்டாஃப் மெத்தட் அப்படின்னா ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் மோர் அசிடிக் புரோட்டான்ஸ். We can use it as a Kriegner reagent. It is called the Jeri-Winthrop method. ஒரு அசிடிக் புரோட்டான்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு Kriegner reagent யூஸ் பண்ணி we can use the Kriegner reagent to identification of more acidic protons. It is called the Jeri-Winthrop method. அந்த மெத்தடுக்கு பேர் என்னது? Jeri-Winthrop method. Jeri-Winthrop method அப்படின்னா Kriegner reagent ஆட் பண்ணி அது என்ன பண்ணோம், எங்கெல்லாம் மோர் அசிடிக் புரோட்டான்ஸ் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறது மெத்தடுக்கு பேர் என்னது? Jeri-Winthrop method. சொல்லுது புரியுங்களா? இப்போ இதில் எங்கெல்லாம் மோர் அசிடிக் புரோட்டான்ஸ் இருக்குது? ஒரு புரோட்டான் மோர் அசிடிக்காக இல்லை எப்படி கண்டுபிடிக்கிறது? மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் எலமெண்ட் கூட கனெக்டாக இருக்கக்கூடிய புரோட்டான் பேர் என்னது? மோர் அசிடிக் புரோட்டான். இப்போ ஒரு ஹைட்ரஜன் ஃப்ளூரைடு போடுறாங்க. இப்போ இந்த ஹைட்ரஜன் என்ன புரோட்டான்? மோர் அசிடிக் புரோட்டான். இதில் இந்த ஹைட்ரஜன் மோர் அசிடிக் புரோட்டான், இதில் இந்த ஹைட்ரஜன் மோர் அசிடிக், இதில் இந்த ஹைட்ரஜன், இதில் இந்த ஹைட்ரஜன், இதில் என்ன புரோட்டான்? மோர் அசிடிக் புரோட்டான். இப்போ இதில் யார் நெகட்டிவ், யார் எலக்ட்ரான் ரிச், யார் பேஸ்? ஆர் தான். கரெக்டாக இல்லையா? Kriegner reagentல RMGX கரெக்டாக. இந்த பாண்ட் என்ன ஆகும்? கார்பனுக்கு மேலே மைனஸ் ஆகும், R- தான். இப்போ R- அப்படிங்கிறது என்னது? இந்த பேஸ். R- என்னது? பேஸ். அப்போ பேஸுடைய வேலை என்னது? புரோட்டான்ஸ் எடுக்குது. எல்லாமே என்ன புரோட்டான் தான் இருக்கும்? இந்த காம்பவுண்ட் இருக்கும் எல்லா புரோட்டான்ஸ் எடுத்தாலும் ஒரே டைப்பான ப்ராடக்ட் தான் கிடைக்கும். என்ன கிடைக்கும்? RH கிடைக்கும். அதான் கிடைக்கும். வேறு என்ன கிடைக்கும்? R அப்படிங்கிறது பேஸ். பேஸ் என்ன பண்ணும்? புரோட்டான்ஸை எடுக்கும். இதிலிருந்து ஹைட்ரஜன் எடுக்கும், இதிலிருந்து ஹைட்ரஜன் தான் எடுக்கும். ரிமைனிங் என்ன கிடைக்கும்? இப்போ ஃபர்ஸ்ட் கேட்டகரி ரிமைனிங் இருக்கக்கூடியது MgX இருக்குது. இந்த MgX கூட ரிமைனிங் இருக்கக்கூடிய நெகட்டிவ் பார்ட் என்னது? OH கிடைக்கும். அடுத்த கேட்டகரியில் நெகட்டிவ் பார்ட் வந்து OR கிடைக்கும். அடுத்த இருக்கக்கூடிய நெகட்டிவ் பார்ட்டில் NH2 கிடைக்கும்.
கரெக்டாக இல்லையா? அப்போ ஓவராலாக நமக்கு என்ன தான் கிடைக்கும்? RH ஹைட்ரோ கார்பன் தான் கிடைக்கும். என்ன கிடைக்கும்? ஹைட்ரோ கார்பன். நீங்கள் அசிடிக் ஆசிட் போட்டாலும் சரி, ஃபீனால் போட்டாலும் சரி, வாட்டர் போட்டாலும் சரி, அப்படி இல்லைன்னா அசிடிக் ஆசிட், அம்மோனியோட டெரிவேட்டிவ் எது போட்டாலும் சரி, அதில் அசிடிக் புரோட்டான்ஸ் இருந்தால் அந்த புரோட்டான்ஸ் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறது யாருடைய வேலை? கிரிப்னார் ஏஜென்ட்டுடைய வேலை. சரிங்களா? இதில் இன்னொரு பாயிண்ட் கேட்பாங்க. சரிங்களா? இதில் யார் ப்ரொடக்டிங் ஏஜென்ட்டாக யூஸ் பண்ணுறான்னு கேட்பாங்க. சொல்ல புரியுதா? ஏன் இந்த இடத்துல கொண்டு வந்து வச்சிருக்காங்க அப்படின்னா, இதில் நமக்கு சிலபஸ் 2 கேட்டகரியுமே இருக்குது. ப்ரொடக்டிங் ஏஜென்ட் இருக்குது, ப்ளஸ் கேட்டலிஸ்ட் இருக்குது. ஆர்கானோமெட்டாலிக் கேட்டலிஸ்ட் இருக்குது. இதில் யார் கேட்டலிஸ்ட்? டைஎத்தில் ஈத்தர். சரிங்களா? டைஎத்தில் C2 அல்லது டைமெத்தில் ஈத்தர். இதுதான் ப்ரொடக்டிங் ஏஜென்ட். இது ஏன் ப்ரொடக்டிங் ஏஜென்ட் சொல்கிற யாருக்கும் தெரியுமா? டைஎத்தில் ஈத்தர் இல்லைன்னா டைமெத்தில் ஈத்தர். இது ஏன் வந்து ப்ரொடக்டிங் ஏஜென்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க? கிரிப்னார் ஏஜென்ட். கிரிப்னார் ஏஜென்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஃப்ளாஸ்க் இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த ஃப்ளாஸ்கில் ஒன்று டைஎத்தில் ஈத்தர் ப்ளஸ் RMgX ரெண்டுமே எடுத்துக்கலாம். இதோடைய பாயிலிங் பாயிண்ட் வந்து கம்மி, வெரி லோ பாயிலிங் பாயிண்ட். யாருடைய பாயிலிங் பாயிண்ட்? டைஎத்தில் ஈத்தருடைய பாயிலிங் பாயிண்ட் ரொம்ப கம்மி, மேலே இருக்கும். அப்போ பாயிலிங் பாயிண்ட் அதிகமாக இருக்கிறது இதுதான் முதல்ல ஆவியாகும். ஆவியான மேலே என்ன பண்ணும்? டைஎத்தில் ஈத்தர் மேலே இருக்கும், அது கீழே இந்த கிரிப்னார் ஏஜென்ட் வந்து கீழே இருக்கும். இந்த கிரிப்னார் ஏஜென்ட் மேலே வராத அளவுக்கு அது யார் மேலே பாதுகாக்கும்? இந்த டைஎத்தில் ஈத்தர் வந்து பாதுகாக்கும். அதனால தான் அந்த கிரிப்னார் ஏஜென்ட்டில் யார் வந்து ப்ரொடக்டிங் ஏஜென்ட் அப்படின்னா டைஎத்தில் ஈத்தர் அல்லது டைமெத்தில் ஈத்தர். இந்த டைமெத்தில் ஈத்தர் வந்து ப்ரொடக்டிங் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கான ரீசன் வந்து வெரி லோ பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் ஈத்தர் கம்பேர்ட் டு த கிரிப்னார் ஏஜென்ட். அதான் அதுக்கான மீனிங். சரிங்களா? அப்போ மேலே பார்த்தீங்கன்னா அந்த ஈஸியாக ஆவியாகிறதுனால அந்த கிரிப்னார் அந்த ஃப்ளாஸ்க்கு மேலே எது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டைஎத்தில் ஈத்தர் அப்படி இருக்கும். இந்த கிரிப்னார் ஏஜென்ட் வந்து ஆவியாக வெளியே வராத அளவுக்கு யார் பார்த்துக்கலாம்? அந்த டைஎத்தில் ஈத்தர் பார்த்துக்கலாம். அதனால தான் அது பேர் என்னது? ப்ரொடக்டிங் ஏஜென்ட். எங்க கிரிப்னார் ஏஜென்ட்ல யார் ப்ரொடக்டிங் ஏஜென்ட்னா யார்? டைஎத்தில் ஈத்தர் தான் ப்ரொடக்டிங் ஏஜென்ட். கரெக்டாக? இது ஒரு டைப்பான கேட்டகரி. கிரிப்னார் ஏஜென்ட்ல இது ஒரு டைப்பான கேட்டகரி. இதில் என்ன டைப்பான ஆசிட் பேசிக் ரியாக்ஷன். இது பேஸ், இது என்னது? ரியாக்ஷன். இந்த கம்ப்ளீட் அந்த ரியாக்ஷனுக்கு பேர் என்னது? ஆசிட் பேசிக் ரியாக்ஷன். அப்போ கிரிப்னார் ஏஜென்ட் 2 விதமாக ஆக்ட் பண்ணலாம். ஒன்று பேஸ் ஆக்ட் பண்ணலாம், இன்னொன்று நியூக்ளியோஃபைல் ஆக்ட் பண்ணலாம். சரிங்களா? இந்த கேட்டகரி எல்லாத்துலையும் என்னது ஆக்ட் பண்ணுது? இந்த கேட்டகரி இந்த எக்ஸாம்பிள் எல்லாத்துலேயுமே கிரிப்னார் ஏஜென்ட் ஆக்ட் ஆஸ் ஏ பேஸ். கரெக்டாக? R வந்து மைனஸ். இதுக்கு இன்னொரு பாயிண்ட் கூட சொல்லியிருப்போம். சிக்மா பாண்டட் எலக்ட்ரான் டிச்சுன்னு பார்த்தோம்னா நெகட்டிவ் சார்ஜ் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் டிச் இருக்கு, பை பாண்டட் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் டிச் இருக்கு, சிக்மா பாண்டட் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் டிச் இருக்கு. இது எதுக்கான எக்ஸாம்பிள்? எதுக்கான எக்ஸாம்பிள்? சிக்மா பாண்டட் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் டிச்சுக்கான எக்ஸாம்பிள் கிரிப்னார் ஏஜென்ட், டைஎல்கைல் கேட்மியம், அதே மாதிரி கில்மன் ஏஜென்ட். இதெல்லாம் எதுக்கான எக்ஸாம்பிள்? சிக்மா பாண்டட் எலக்ட்ரான் டிச்சுக்கான எக்ஸாம்பிள். RMgX அப்படின்னா இந்த பாண்டில் பர்சன்ட் இருக்கக்கூடிய 2 எலக்ட்ரான் தான் எங்கே மைக்ரேட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கார்பனுக்கு மேலே மைக்ரேட் ஆகும். ஏன் கார்பனுக்கு மேலே மைக்ரேட் ஆகணும்? ஏன் கார்பனுக்கு மேலே மைக்ரேட் ஆகும்? ஏன்னா மெக்னீசியத்தை விட மெட்டலை விட கார்பன் வந்து அது மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் இல்லையா? அப்போ இந்த பாண்டுக்கு 2 எலக்ட்ரான் யாருக்கு காமன்? யாருக்கு சொந்தம்? கார்பனுக்கு தான் சொந்தம். அதனால தான் R மைனஸ். அதனால தான் இது எலக்ட்ரானிக்ஸ். எங்கேயாவது Mg மைனஸ் நம்ம பார்க்குறோமா? மெட்டல் ஆல்வேஸ் என்னது? லூயிஸ் ஆசிட், எலக்ட்ரான் டிவிஷன். சொல்ல புரியுங்களா? அப்போ இந்த பாண்டில் இருக்கக்கூடிய சிக்மா பாண்டில் 2 எலக்ட்ரான் யாருக்கு தான் சொந்தம்? இந்த கார்பனுக்கு தான் சொந்தம். இப்போ இந்த R இருக்கிற இடத்துல மெத்தில் எடுத்துனா CH3 மைனஸ் பேஸ், C2H5 போட்டிங்கன்னா C2H5 மைனஸ் வந்து பேஸ், ஃபினைல் போட்டிங்கன்னா PH மைனஸ் வந்து பேஸ். சொல்கிறது புரியுங்களா? என்ன எடுக்கிறீங்க அது தவிர என்ன ஆகும்? அது பேஸ் ஆக்ட் பண்ணும். சப்போஸ் நீங்கள் R எடுத்துருக்கு, R வந்து PH எடுத்து என்ன கிடைக்கும்? பென்சின் கிடைக்கும். சொல்கிறது புரியுங்களா? அது தவிர மாதிரி இப்போ மெத்தில் எடுத்தால் நமக்கு ஈத்தேன் கிடைக்கும், மீத்தேன் கிடைக்கும். எத்தில் எடுத்தோம்னா ஈத்தேன் கிடைக்கும். ப்ரொப்பைன் எடுத்தோம்னா ப்ரொப்பேன் கிடைக்கும். அதான் மீனிங் இருக்குது. அப்போ இந்த R அப்படிங்கிறது அலிஃபாட்டிக்கில் இருக்கக்கூடிய அல்கைல் மெத்தில் எத்தில் மாதிரி இருக்கும், அரோமேட்டிக்கில் இருக்கும். சரிங்களா? அப்போ இந்த டைப்பான ரியாக்ஷன்ஸ் எல்லாம் என்னது? ஆசிட் பேஸ் ரியாக்ஷன். இதெல்லாம் என்ன டைப்பான ரியாக்ஷன்? ஆசிட் பேஸ் ரியாக்ஷன் இன் கிரிப்னார் ஏஜென்ட். சரிங்களா? இது 3 பாயிண்ட் தெரிஞ்சால் போதும். ஒன்று டெரிவேட்டிவ் ஆஃப் மெத்தட், இது பேஸு, அதுக்கான ரியாக்ஷன் இது. இன்னொன்று அந்த ப்ரொடக்டிங் ஏஜென்ட். இந்த 3 பாயிண்ட் தெரிஞ்சால் போதும். மற்ற ரியாக்ஷன்ஸ்லாம் நீங்கள் ஈஸியாக எழுதலாம். சரிங்களா? அதே மாதிரி அசிடிக் புரோட்டான்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு பெரிய விஷயம் வந்தது. ஒரு ஹைட்ரஜன் டைரக்ட்லி கனெக்டட் வித் ஃப்ளூரின், ஆக்சிஜன், நைட்ரஜன். இந்த புரோட்டானுக்கு பேர் மோர் அசிடிக் புரோட்டான். சரிங்களா? எப்படி ஹைட்ரஜன் பாண்டிங் பார்க்குறோமோ அதே மாதிரி ஹைட்ரஜன் ஃப்ளூரின் கூட சேர்ந்துருந்தாலும் சரி, இல்லை ஆக்சிஜன் கூட கனெக்டாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி சல்ஃபோனிக் ஆசிட் பார்க்குறோமா இது கூட எழுதலாம். நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய டைப்பான ரியாக்ஷன்ஸ் இருக்கும். RSO3H, S டபுள் பாண்ட் O-H+. இந்த புரோட்டானை இது அப்ஸ்ட்ராக்ட் பண்ணும். சரிங்களா? இது எல்லாமே அசிடிக் புரோட்டானா எடுக்கிறது தான் இதனுடைய வேலை. ஃபர்ஸ்ட் கேட்டகரி தே கேன் ஆக்ட் as a base. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன புரிஞ்சுங்களா? ரெண்டாவது பாயிண்ட் வந்து தே கேன் ஆக்ட் as a நியூக்ளியோஃபைல். அதுக்கான ஒரு சில எக்ஸாம்பிள்